விஜய்க்கு இங்க 3 கல்யாண மண்டபம் இருக்கு. சரியா? விஜய் கொரோனா பேரிடரின் போது, சென்னை பெருமழை வெள்ளத்தின் போது ரோட்டுக்கு வந்து நின்னீங்களா? பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திமுகவிற்கு தொடர்ந்து சொம்பு தூக்கும் செந்தில்வேல். விவாத நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸின் பதிலடி. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இம்முறை திமுகவிற்கு வலுவான போட்டியாக களமிறங்கியிருக்கிறார் விஜய். இதனாலேயே இந்த தேர்தல் தமிழக மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊடகங்களும் அரசியல் குறித்த விவாத நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டே வருகிறது. தலைவர் விஜய் அவர்கள் ஊடகங்களை சந்திக்காமல் இருந்த போதும் அவரை குறித்துதான் ஊடகங்கள் 24 மணி நேரமும் பேசிக் கொண்டிருக்கிறது. பல அரசியல் தலைவர்கள் இருந்தும் அவர்கள் எந்த அறிக்கை வெளியிட்டாலும் தலைவர் விஜயின் அறிக்கைதான் பிளாஷாக ஒளிபரப்புகின்றனர். அந்த அளவிற்கு தலைவர் விஜயை மட்டுமே உன்னிப்பாக கவனித்து வருகிறது ஊடகங்கள். அதேபோன்று விவாத மேடை நிகழ்ச்சிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் பங்கேற்காமல் இருந்த போதும் பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என அனைவரும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வதையே வேலையாக வைத்துள்ளனர். அந்த வகையில்தான் தற்போது பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திமுகவிற்கு சொம்பு தூக்கும் செந்தில்வேலின் விமர்சனத்திற்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள். அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான விவாத மேடை நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் போர்வையில் ஒளிந்து கொண்டு விஜயை விமர்சித்து பேசுகையில், கொரோனா பேரிடரின் போதும் சென்னை பெருவெள்ளத்தின் போதும் என்ன செய்து கொண்டிருந்தார் விஜய் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை பகிர்ந்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள். கொரோனா நிவாரண நிதியாக தலைவர் விஜய் அவர்கள் 1,30,00,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருந்தார். சாலிகிராமத்தில் உள்ள தன்னுடைய திருமண மண்டபத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்திருந்தார். அதோடு அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கியிருந்தார் விஜய். இதேபோன்று கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, அத்தியாவசிய பொருட்கள் என நிவாரணம் வழங்கியிருந்தார் விஜய். புதுச்சேரி முதல்வர் நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கியிருந்தார். தலைவர் விஜய் அவர்கள் மக்களின் கஷ்டத்தில் எப்போதும் பங்கு கொள்வார் என்பதற்கு இந்த நிகழ்வுகளே பெரும் சான்று. இதை எதுவும் தெரிந்து கொள்ளாத திவ்யா சத்யராஜ், வைஷ்ணவி போன்ற திமுக அடிமைகளும் தொடர்ந்து விஜய் என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதை பார்த்தாவது தெரிந்து கொள்ளுங்கள் திமுக கொத்தடிமைகளே, விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று.